வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். கேட்குறீங்க, நான் அதை கொஞ்சம் சொல்கிறேன், நீங்களே இருப்பான். அகரம் முதலித்தெல்லாம் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபோகன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்ல தமிழ் மரபு எப்படி இறைவன் இல்லைன்னு சொல்லியிருக்கோம்? இல்லை. அப்போ தமிழ்நாடும் தமிழ் மக்களும் என்றுமே இறை வழிபாட்டு சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் வடக்கில் தோன்றிய மதங்களில் தோன்றி, நான் வடக்குன்னா வட இந்தியாவை சொல்ல, இந்தியாவுக்கு வெளியிலேருந்து தோன்றி வந்த பயிலுவோம் அந்த பயிலுவோம். இவனுங்கள் பண்ணுற அந்த மாந்திரிக தாந்திரிக சித்து வேலைகள் இறைநிலைக்கு கொண்டு போகிற வேலையே கிடையாது. முழுக்க முழுக்க கண்கட்டி வித்தைகள். சாதாரண பாமர மக்களை ஏமாற்றி அவர்களுக்குள் ஒரு பய உணர்வை கொண்டு வந்து அவருடைய பொருளாதார சூழ்நிலைகளை சீர்குலைத்து தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அவர்கள் மூளையின் சிந்தனை திறனுக்கு விலங்கு போடுகின்ற ஒரு விலையைத்தான் இந்து மதம் என்று சொல்லப்படுகின்ற, இன்னும் சொல்லப்போனால் விவேகானந்தர் பெயரை சொல்லி கொண்டு நடத்தப்படுகின்ற தனியார் மயமாக்கப்பட்டது. இது நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். ஏன்னா ராமகிருஷ்ண மடம்ன்றது விவேகானந்தராலேயோ இல்லை அவங்களுடைய சாரதா தேவி ராமகிருஷ்ணனோட தோற்றுவிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இங்கு கும்பகோணம் அருகிலே ஒன்று இருக்கிறது, விவேகானந்த சேவா சமிதி சங்கம் என்று. இவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க வெளியிலே சேவை தொண்டு இதெல்லாம் வெளியே சொல்வார்கள். உள்ளே போய் சென்று பார்த்துக்கிட்டா முழுக்க மாந்திரிக தாந்திரிக சக்திகளால் சித்தி வேலைகளால் சாதாரண பாமர மக்கள் அங்கு வருகின்ற இளைஞர்களை மூளை செலவை செய்வது மட்டுமல்லாமல் அவர்களுடைய அவங்களுடைய தொலைபேசி எண்கள் இருக்கும், அவங்களுடைய வீட்டில் உள்ள தொலைபேசி வாங்கிடுவாங்க, ஜாதி ரீதியாக பிரிப்பான். அங்கே இருக்கிற அந்த சாமியார் மாஃபியா தலைவன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கும் ஒருத்தர் இருக்கான். இவங்க 2 பேர் என்னன்னாக்கா அவங்களுடைய கொள்கை என்னென்னா, அவங்களுக்கு பிடிச்ச மரபு என்னன்னாக்கா ஒன்று தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், இன்னொருத்தவங்க சௌராஷ்டிரா பேசுவாங்க. இந்த 2 மக்கள்கள் இவர்கள் செய்கிற குற்ற பின்னணிக்கு துணை போகிறவர். இவன் என்னென்னலாம் குற்றம் பண்ணுறானோ அதுக்கெல்லாம் கண்ணை மூடி துணைக்கு போகிறவன் அவன் தான். நான் அதன் அனுபவத்தில் உணர்ந்தேன். எதுக்கு இதை நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், தமிழர்களுடைய வாழ்வியல் மரபு என்பது முழுக்க ஒழுக்க நெறி சம்பந்தப்பட்டது. முதலில் நாம் அதை புரிந்து கொள்வோம். எது எடுத்தாலும் சரி, ஒழுக்கம் விழுப்பம், ஒழுக்கம் எழுப்பம், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் அந்த ஒரு குரல் இருக்கு இல்லையா, இந்த ஒரு குரல் தான் அடிப்படை தமிழர்களுடைய வாழ்வியல் மரபு. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் தமிழர்களுடைய மாண்பு, தமிழுடைய வாழ்வியல் முறையை சரியாக கோணத்தில் புரிந்து கொள்ள முடியும். அங்கு வரலாற்று கலாச்சார ரீதியாகவே அங்கு அனைத்தும் சரி என்று சொல்வார்கள். பீஸ்மன் கூட ஏன் நான் பீஸ்மன் சொல்லுவாங்கன்னா, பிரம்மச்சாரிக்கு உதாரணமாக அடிக்கடி சொல்லுவான். அந்த பீஸ்மன் கூட தன் வாழ்வியலை எப்போது அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் போது மட்டும்தான் உணர முடிந்தது. அதுவரையில் உணர்ந்ததை நினைக்கக்கூட நேரமில்லை. ஆனால் தமிழர்களுடைய வாழ்வு மரபு அப்படி அல்ல. நீ நடக்கும்போதே கட்டமைக்கப்பட்டது, நீ வாழும் பொழுதே கட்டமைக்கப்பட்டது. நீ மறையும் பொழுது உணர்வதற்கு அல்ல, நீ வாழும்போதே கடைபிடித்து வாழ வேண்டும். இதுதான் தமிழர்களுடைய மாண்பு, தமிழுடைய வாழ்வியல் கலாச்சாரம். இது மிக தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இது நான் அனுபவத்தில் பார்த்து 2க்கான வேறுபாடுகள் என்ன, அப்படி பார்க்கும்போது மிக சிறப்பான ஒரு வாழ்வியல் முறை தமிழர் வாழ்வியல் முறை. இது வடக்கே தோன்றிய மகான்கள் படித்திருந்தார்களே ஆனால் நிச்சயமாக அவர்களே இதை கீழே எடுத்திருப்பார்கள். ஆனால் அது அவர்களுக்கு தெரியாமல் போனதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. என்ன சொன்னால், அது முழுக்க அவர்களுடைய விஷயங்களை கட்டமைப்பதற்காக உருவாக்கப்பட்டு குதிரைக்கு லாடம் கட்டுவாங்க இல்லையா, அசைவ குதிரைக்கு லாடம் கட்டுவாங்களா, அந்த மாதிரி போனவங்க விவேகானந்தர் லாடம் கட்டி விட்டு. அதனால் அது வேறு விஷயம், அதை நாம் தனிப்பட்ட டாபிக். ஆனால் தமிழுடைய வாழ்வியல் மரபு என்பது நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் இதை சொல்கிறேன், மிக உன்னதமானது. அன்பு தான். நீங்கள் தாயிடம் செலுத்தும் அன்பும், மனைவியிடம் செலுத்த அன்பும், உங்களுடைய மகளிடம் செலுத்த அன்பும், உங்கள் பேத்தியிடம் செலுத்தும் அன்பும், அன்பு ஒன்று தான். ஆனால் அதற்கான எப்படி எங்கே செலுத்துவீர்கள் என்பதற்கான மாறுபாடு இருக்குது. அது மிக துல்லியமாக தமிழ் மரபே சொல்வது. அகநானூறு எடுத்துப்படுதுன்னா அவ்வளோ அழகாக சொல்வது. அதுபோல் வீரத்திற்கும், வீரம் என்று சொன்னால் பணிவுக்கும் பயத்திற்கும் வித்தியாசம் உண்டு. பணிவுக்கும் பயத்திற்கும் வித்தியாசம் உண்டு. ஆண்மை என்று சொன்னால் நீங்கள் ஆண் சம்மந்தப்பட்டதில்லை, அந்த ஆளுமை திறன் தான். அதற்கு 2 பேருக்குமே ஒன்று பொதுவானது. அதுதான் தமிழ் மரபு சொல்லுது. ஆண்மைன்னா ஏதோ ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆளுமை அப்படிங்கிறது தான் ஆண்மை அப்படிங்கிறது.
ஆளுமை, அந்த ஆளுமை ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு, இரண்டுமே பொதுவானது, இரண்டு பேருக்கும் பொதுவானது. தமிழோட வாழ்வியல் மரபில் பெண்களையோ ஆண்களையோ ஒருவர்களை உயர்த்தியோ தாழ்த்தி சொன்னதே இல்லை, இந்த மரபிலும் சொன்னதில்லை. சமமாக சொல்லப்பட்டது, சமமாக நடத்தப்பட்டிருக்கு. ஒரு உன்னதமான வாழ்வியல் முறை, அதை நீங்கள் அவள் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை எடுத்து படிப்பதை விட நீங்கள் உணர்ந்து அவர்களை பற்றி சிந்தித்தீர்களே, ஆனால் அவர் உன்னதமான ஒரு விஷயங்கள் இப்போதும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட அந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐங்கூட்டு சொந்தம் என்ற ஒரு மருந்து கொடுத்தார்கள். அந்த வள்ளலார் மரபில் கூட கொடுத்தார்கள் இலவசமாக. அந்த மருந்து முழுக்க முழுக்க இலவசமாக கொடுத்தார். எந்த ஒரு இடத்துலையுமே தமிழுடைய வாழ்வும் தமிழுடைய மாண்பும் தமிழுடைய வாழ்வியல் மரபும் மிக உன்னதமானது. அதை நீங்கள் சிறுமைப்படுத்தி விடவே முடியாது. அதை அழிக்க வேண்டும் என்ற ஒரு இந்த விவேகானந்த சங்கம்லாம் அவங்களுடைய கொள்கையே தமிழை அழிக்கணுங்கிறது தான். தமிழ் பண்பாடு தமிழ் மொழி அழிக்கணுங்கிறது தான். விவேகானந்தர் என்ன சொல்லவில்லை, விவேகானந்தர் பேரில் நடத்தப்பட்ட ராமகிருஷ்ண மடத்தை நான் சொல்லவில்லை, தபோவனத்தை சொல்லவில்லை. ஆனால் விவேகானந்தர் பேர் இருக்கின்ற தனியார் சங்கங்கள், ராமகிருஷ்ண குடியிருந்தோ இந்த விவேகானந்த சேவா சங்கம் சமிதி போன்றவர்கள்லாம் முழுக்க முழுக்க அவருடைய கொள்கைகள் எல்லாமே தமிழை, தமிழ் மொழியை, தமிழ் பண்பாட்டை அழிக்க வேண்டும் என்பதுதான். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், விழிப்புணர்வு கொள்ள வேண்டும். விழிப்புணர்வு கொண்டு நாம் அவர்களை எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நாம் நம்மை தற்காத்து கொண்டாலே போதும். நாம் நம்முடைய வாழ்வியல் மரபு என்ன, நம்ம என்ன செய்ய வேண்டும், அவர்கள் சொல்வதை அப்படியே கேட்டு கடைபிடித்த வேண்டாம் மிக கொடுமைகளை சந்திக்க வேண்டும். உன் சந்ததிகள் இருக்காது. அதனால் வாழ்வியல் மரபை கடைபிடிப்போம், நல்லபடியாக வாழ்வோம். நிறைய இருக்கிறது. நீங்கள் கேட்பதற்காக கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறீர்கள். நான் மிகச்சிறியவன், நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக இருக்கிறது. மறப்பாமல் இருப்போம், தமிழ் மாண்பை காப்போம், எல்லா உயிரும் தம் உயிர் போல் எண்ணி வாழ்வோம். நன்றி, வணக்கம்.